விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை வீடு தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னாச்சு சார், வர சொல்லியிருந்தீங்க? சார், என்னடா சாரு? என்ன உன்னை எதுக்கு இத்தனை வருஷமா அவனை நான் வளர்க்க சொன்னேன்? இப்படி பொத்துனாப்புல கொடுக்கறதுக்கா? சொல்லு. போய் அவனை போட்டு தள்ளிட்டு வாடான்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணு அமுச்சு வைக்க நீ என்னடா வேலை பார்த்துட்டு வந்திருக்க? இப்ப நான் என்ன பண்றது? சார் உங்க கோவம் புரியுது. ஆனா இப்போ உதயாவை சத்தியன் அடிச்சதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் எங்கேயாவது போயிருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு சார். நான் போய் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சேன் சார். நீங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணேன். என் புள்ள எங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் பண்ணேன். ஆனா அவங்க டிசார்ஜ் பண்ணிட்டதா சொல்லி தான் சார் சொன்னாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, டிசார்ஜ் சம்மரி வரைக்கும் என்கிட்ட காமிச்சாங்கன்னு சொல்லி. அதுல அவனே சைன் பண்ணிருக்கான் சார். இதுக்கு மேல நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஏய், டிசார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனோட மொபைல் உனக்கு ரீச் ஆகலையா? அவன் உன்னை கான்டாக்டே பண்ணலையா? நீ தானே அப்ப அப்படிதான் அவன்கிட்ட சொல்லி வளர்த்துருக்க நீ. இல்ல சார், அவன் என்ன கான்டாக்ட் பண்ணல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் யார் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரமாட்டா சார். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்படி அவனை நான் வளர்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுங்க கட்டுப்பாட்டுக்குள்ளலாம் அவன் இருப்பான்னு என்னால சொல்ல முடியாது சார். அவன் இருக்கவும் மாட்டான் சார். உதயா கேரக்டர் அப்படி இல்ல சார். இங்க பாரு, எப்ப யார் கண்ட்ரோலுக்குள்ள போவாங்கன்னா தெரியாது. நம்ம வசந்த செகண்ட்ல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். என்ன இங்க பாரு, நம்ம ஒன்னும் அடையணும்னு நினைக்கிறது ஒரு சின்ன சொத்து கிடையாது. என்ன இது பரம்பரை சொத்து. என்ன அதுவும் ஒரு சாம்ராஜ்யத்தை மொத்தமா அடையணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்க பட்சத்துல நம்ம இன்னுமே தெளிவா தான் இருந்திருக்கணும். என்ன இது வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் நான் கரெக்டா அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லாம் தலைகீழ இருக்கு. அவன் காணாம போய் 3 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் அவன் எங்க போயிருக்கான்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியல. நம்ம தெளிவா இருந்திருக்கணும். அப்படி தெளிவா இல்லாம விட்டதுதான் இப்ப பெரிய தப்பு, பெரிய ஃபால்ட். சின்ன பசங்க என்ன பண்ணிட போறானுங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவன் பெரிய மாஸ்டர் பிளானா இப்ப போட்டு வச்சிருக்கான். சார் என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சார் எனக்கு தெரிஞ்சு உதயா அவங்க கண்ட்ரோல்ல இல்ல அவங்க கஸ்டடியில இருக்கிறதுக்கு 100% சான்ஸே கிடையாது சார். நான் சொல்றேன், கண்டிப்பா உதயா யார் கண்ட்ரோலையும் இருக்க மாட்டான். என்ன நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க. அவனை நான் அப்படி வளர்க்கல. அவன் கண்ட்ரோல்ல தான் சிலர் இருப்பாங்களே தவிர இவன் போய் யார் கண்ட்ரோலையும் இருக்க மாட்டான். அப்ப அவன் எங்க? அப்ப அவன் எங்க சொல்லு. அப்ப அவன் எங்க போனான்? இப்ப அவன் எனக்கு வேணும், கண்டுபிடிச்சு தெரியா சொல்லு. சார் இங்க பாருங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்ச வரைக்கும் அவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. என்ன ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு, தலையில அடிபட்டிருக்கு. இதை நான் ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பா பெரிய கேஸா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு சார். அதே மாதிரி உதயா மேல சின்னதா ஒரு அடிபட்டா கூட அவனை யார் அடிச்சாங்களோ அவங்களை கொலை பண்ண கூட அவன் தயங்க மாட்டான் சார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப சத்தியன் வந்து அவன் அடிச்சிருக்கான் அப்படின்னா உதயா சத்தியனை கண்டிப்பா கொல்லாம விடவே மாட்டான் சார். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தேவையில்ல சார். சத்தியனை அடிக்கிறதுக்கு அவனே போதும் சார். அவனே எல்லாத்தையும் பண்ணிடுவான். பாரு, இந்த வெங்காயம் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப அவன் எங்க? அவன் என்னோட கேள்வி எல்லாமே அதுதான். எங்க போனா அவன்? 3 நாள் ஆச்சு அவன் காணாம போய். எங்க போனான்? உனக்கு உதயவன் இத்தனை வருஷம் வளர்த்தும் அவனை பத்தி புரிஞ்சு வச்சுக்க தெரியல. ஆனா எனக்கு சத்தியனை பத்தி நல்லாவே தெரியும். A to Z எனக்கு தெரியும். உதயா எப்படி அவன் மேல கை வச்சவனுக்கு இல்லாம விட மாட்டானோ அதே மாதிரி சத்தியன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான். இப்ப உதயா அடிச்சானே அதே மாதிரி. சோ அப்படி இருக்க பட்சத்துல எனக்கு இன்னமும் கூட டவுட்டா இருக்கு. என்ன சத்தியனும் ஹாஸ்பிட்டல் ப்ராப்பரா போறது கிடையாது. என்ன அடிக்கடி அப்சென்ட் ஆயிரும். என்னன்னு எனக்குமே தெரியல. கேட்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ள சத்தியனை வர வேணான்னு சொல்லி என் தம்பிக்கார சொல்லிட்டான்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. சத்தியன் தான் அவன் அப்பங்கார சொல்லிட்டானே ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வேற எங்க சுத்திட்டு இருக்கான். வேற எங்க அவன் போறான்? இவன் எங்க போறான்னு தெரியல, எங்க வர்றான்னு தெரியல. எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றாங்க. மொத்த குடும்பமா சேர்ந்து எல்லாத்தையும் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னால ஒரு துரும்ப கூட கண்டுபிடிக்க முடியல. என்ன அந்த அளவுக்கு உள்ள கொதிச்சு போய் நான் இருக்கேன். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது நீ என்னமோ உதயா அவங்க கஸ்டடியில இருக்க மாட்டான், அவங்க கிட்ட சிக்கி இருக்க மாட்டான், கண்டிப்பா அவன் வருவான், சத்தியனை கொள்ளுவானு ஒரு மாதிரி கதையா அளந்து விட்டுட்டு இருக்க. இன்னும் நீ சொல்ற இந்த பூசாண்டி கதையெல்லாம் நம்பவே நீ நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ நினைக்கலாம் நீ ஏன் ஒரு பணக்காரன் தான், நீ ஏன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன்னு உனக்கு அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்திருக்கலாம். இப்போ சொல்றேன் கேளு. உண்மைதான், என்கிட்ட கோடிக்கணக்கா சொத்து இருக்கு. என்ன அந்த சொத்தை வச்சு இன்னும் 10 பரம்பரைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சொத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் அடையணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். என்னோட தன்மானத்தை சீண்டி பார்த்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் அடைஞ்சே தீரணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். உனக்கு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தகுதியே இல்லடா அப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தின ஹாஸ்பிட்டல் இது. அப்படி இருக்க பட்சத்துல இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கண்டிப்பா வேணும். உதயான்ற ஒருத்தனை உங்ககிட்ட கொடுத்து அவன் வளர்ந்து இவ்வளவு தூரம் ஆளாகிற வரைக்கும் உங்ககிட்ட கோடிக்கணக்கா நான் காசு அள்ளி வீசியிருக்கேன்.
என் சொத்துல பாதி சொத்தை நான் உன்கிட்ட கொடுத்த மாதிரி தான் அவனை வளர்த்து ஆளாக்க சொன்னேன். என்ன, உனக்கும் கொடுத்துருக்கேன். உதயாவை வளர்க்க சொல்லி அதை தனிப்பட்ட முறையில உனக்கு நான் பல தள்ளி வீசியிருக்கேன். இந்த அளவுக்கு ஒருத்தன் பண்றான் அப்படின்னா நீ யோசிச்சு பாரு, என் தன்மானத்துல எந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். நீ நார்மலா நினைச்சிட்டு இருக்கியா இவன் ஏதோ சொத்துக்கு ஆசைப்படுறான்னு? பாரு, சொத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்திருந்தா உனக்கு இந்த அளவுக்கு தீனி போட்டு நான் வளர்த்திருக்க மாட்டேன். என்ன, எனக்கு காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா என் தன்மானத்தை சீண்டி பார்த்த ஒரே ஒரு விஷயம் அந்த எஸ்ஏ ஹாஸ்பிட்டலுங்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நான் போராடிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப. என்ன சார் எனக்கு புரியல. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல, உண்மையை சொல்லாம தானே அவனை உங்ககிட்ட கொடுத்தேன். இப்ப சொல்றேன் கேளு. என் அப்பங்கார பண்ணி வச்சுட்டு போன வேலை அது. என்ன, என் குடும்பத்துல யாருக்கு முதல் வாரிசு வருதோ அவங்கதான் இந்த ஹாஸ்பிட்டல எடுத்து நடத்தணும்னு என் அப்பங்காரன் அப்பவே எழுதி வச்சுட்டு போனான். அப்படி இருக்கும்போதுதான் எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை பிறக்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு. என் தம்பிக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல உதயா பிறந்தான். அப்படி பிறந்த போதுதான், அதுவும் ஆண் வாரிசா பிறந்துட்டான். அப்பதான் அவன் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு தான் அவனை உன் கையில நான் தூக்கி கொடுத்தேன். சரி, கொடுத்ததான் கொடுத்துட்டோம், அவனை அழிக்க சொல்லாம ஏன் உன்கிட்ட கொடுத்து நான் விளக்க சொன்னேன்னா, இந்த உலக வரலாற்றுலயே தான் பெத்த புள்ள தனக்கு எதிரியா வந்தா எப்படி இருக்குங்கிறத அவங்க குடும்பத்துக்கு காட்டுறதுக்காக தான் அவனை கிரிமினலா வளர்க்க சொல்லி உன்கிட்ட நான் கொடுத்தேன். அவனுக்கு பாசனா என்னன்னு தெரியக்கூடாது, நேசனா என்னன்னு தெரியக்கூடாது, உறவுனா என்னன்னு தெரியக்கூடாதுதான் அந்த அளவுக்கு கிரிமினலா அவனை உன்கிட்ட வளர்க்க சொன்னேன். ராட்சசனா அவனை உன்னை வளர்க்க சொன்னேன். அதுக்கப்புறமும் எனக்கு கடவுள் குழந்தை கொடுக்கல. இந்த குழந்தைய விட்டதுக்கு அப்புறம் அவனுங்க மனசு வந்து போவானுன்னு நினைச்சேன். ஆனா அடுத்த ஒரு வருஷத்திலேயே சத்தியன் பிறந்தான். அவனையும் போட்டு தள்ளதான் பிளான் பண்ணேன். இவனை உன்கிட்ட கொடுத்த மாதிரி அவனை உயிரோடையே இல்லாம இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் தப்பிச்சுட்டான். முதல் தடவை நடந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சுதாரிச்சு என் தம்பி பொண்டாட்டியும் ரொம்ப கவனமா இருந்து அந்த பிள்ளையை காப்பாத்திட்டானுங்க. அவன் அன்னைக்கே என் கையில இருந்து தப்பிச்சதுனாலதான் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல அவன் எடுத்து நடத்திட்டு இருக்கான். புரியுதா என்ன சொல்றேன்னு? இன்னும் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி என் அப்பா எழுதி வச்சுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். சோ அப்போ நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன், அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன். சொல்லுவாங்க, பொம்பளைங்களை குழந்தை பெற்று கொடுக்கறதுக்கு தகுதி இல்ல, உனக்கு இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி பொம்பளைங்களை வார்த்தையால பேசுவாங்க. ஆனா ஆம்பளை கிட்ட தன்மானத்தை சீண்டி பாக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயம் தான் நடக்கும். ஏன்னா அதுதான் எனக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிங்கக்குட்டி என் புள்ள, என் ஆம்பளை புள்ள நான் பெத்து வச்சிருக்கேன். அவனுக்கு தேவையான சொத்தை நான் எப்பவோ சேர்த்து வச்சுட்டேன். அவன்ல இருந்து அவன் கொள்ளு பேத்தி பேர வரைக்கும் சாப்பிடுற அளவுக்கு, உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு பரம்பரையா சொத்தை சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் என் புள்ள செட்டில். என்ன, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா என் தன்மானத்தை உரசி பார்த்த அந்த ஹாஸ்பிட்டல் என் கைக்கு வரணும். அவன் பிள்ளைங்களே இல்லாம அவன் நிற்கதியா நிக்கணும். அதை நான் பார்க்கணும். அன்னைக்கு எனக்கு புள்ள இல்லைன்னு தானே என் அப்பங்காரன் அவன் பேர்ல ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சுட்டு போனா. அந்த விதத்துல அவன் பிள்ளைங்கள்ல ஒருத்தனை ஓ மூலியமா அடிச்சிட்டேன். ரெண்டாவது பிறந்தானே சத்தியன், என்னால கொல்ல முடியாம போச்சு. அவன் வாழ்க்கைய இப்ப நாசமாக்கிட்டேன். என்ன, அவன் வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணமே நான் தான். இன்னைக்கு அவன் வாழ்க்கை நிற்கதியே இல்லாம போனதுக்கு முழுமையான காரணம் நான் மட்டும்தான். ஆசாசையா ஒருத்தைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 2 வருஷம் அவங்க வாழ்க்கை நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ முடியாதபடி அவனோட வாழ்க்கையை புரட்டி போட்டது நான் தான். அவன் பொண்டாட்டி எந்த சூழ்நிலையிலுமே அவனை மன்னிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட வேலைய நான் பார்த்து வச்சிருக்கேன். மூணாதான் இருக்கிறவனா ஒரு ஆளே கிடையாது. என்ன, குட்டி பையன். அவனெல்லாம் எப்படி தட்டி தூக்கணுமோ அப்படி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால அவன் குடும்பத்தையே வாரிசு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்லி தானே ஒன்னே பண்ணாங்க. இன்னைக்கு அவன் குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாது. அதைத்தான் இப்ப ஒன்னா பண்ணிட்டு இருக்கேன். அதுல 2 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. 3ஆவது உள்ளவனோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா ஆக்குவேன். சத்தியனோட வாழ்க்கையில நான் போட்டு வச்ச மாஸ்டர் பிளான்ல எந்த சூழ்நிலையிலையும் அவங்க 2 பேர்த்தால ஒண்ணு சேரவே முடியாது. அவன் பொண்டாட்டி அவனை மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டா. அது நடக்கவும் நடக்காது. நீ என்னன்னா, நான் இன்னைக்கு நேற்று கதை சொல்லிட்டு இருக்கேன். சொத்துக்காக நான் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியோ? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? சார், நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க உள்ள வச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. உதயாவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்க, வளர்க்க சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் அவனை நான் வளர்த்தேன். இங்க பாரு, உனக்கு தேவை காசு. தூக்கி போட்டன்ல, நீ கேட்டதை விடவே அதிகமா தானே உனக்கு பணத்தை அள்ளி வாரி கொட்டுன. அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் விசுவாசமா தானே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வந்து என்ன கதை கேட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல உதயா இங்க இருக்கணும், இருந்தாகணும். அவன் கான்டாக்ட் மொத்தமும் உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல இப்ப நீ உதயாவை கொண்டுட்டு வந்து நிறுத்துறீங்க. என்ன, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீ எந்த இடத்துக்கு போவேன்னு தெரியாது. உனக்கு எந்த அளவுக்கு பணத்தை அள்ளி வாரி கொட்ட தெரிஞ்ச எனக்கு உன்னை ஒரு நிமிஷத்துல தூக்கி போடுறதுக்கு, உன்னை ஆளே இல்லாம டோட்டலா முடிச்சு விடுறதுக்கும் நான் யோசிக்க மாட்டேன். ஓகே, நான் வர்றேன்.
என்ன அப்படி பாக்குற? இல்ல, மார்னிங் ஒரு பொண்ணு வந்துச்சுல, குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? இதை கேட்கறதுக்கா திங்கிற மாதிரி பார்த்தா? பேச்ச மாத்தாத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு உன்னை அப்பான்னு கூப்பிட்டுச்சு? நீ அக்செப்ட் பண்ண? தெரியாது. ஏய், அது எப்படி தெரியாம கூப்பிட முடியும்? இங்க பாரு, அப்பன்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமான வார்த்தை. என்ன, அது எப்படி போறவங்க வரவங்களாம் அப்படி கூப்பிட முடியும்? நீ சொல்லு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பொண்ணு உன்னை அப்பான்னு கூப்பிட்டதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. அதையும் தாண்டி அந்த பொண்ணுக்கு நீ கண்ட்ரோலாக இருக்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. நீ அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்லைல்ல. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி அந்த பொண்ணு உன்னை அப்பான்னு கூப்பிட்டுச்சு? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. பாரு பாரதி, ஒரு சில கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தெரியாம இருக்கிறதே நல்லதுதான். ஓகேவா? அப்படி ஒரு வேளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் மண்டை போட்டு குழப்பம். இந்த கேள்விக்கான பதில உன்னாலே புரிஞ்சுக்க முடியும் போக போக. ஆனா இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? இல்லை, நீ பேசுகிறத பார்த்தா இதில் ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மூலிமா ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத பஞ்சாயத்து நீ இழுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன, நீயே பெரிய கிரிமினல், எப்போ எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு என்ன தவிர வேறு யாருனாலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிரிமினல் கூட இதுக்கு அந்த குழந்தைக்கு சாவகாசம் சொல்லு பார்ப்போம். இப்போ ஏன் பக்கத்தில் வர? ஏன் கிரிமினல் கூட நீ வாழலையா? முந்தானது கூட நான் கிரிமினல் தெரிஞ்சுதானே என் கூட வாழ்ந்த? சொல்லு. பாரு, கிரிமினல்னா உன் கூட எப்படி வாழணுங்கிறது எனக்கு தெரியும். உன்னை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எந்த நேரத்தில் நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியும். ஸோ என்னை தவிர உன்னை யாருனாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் அது சின்ன குழந்தை. இங்க பாரு, அந்த குழந்தையோட அப்பா அம்மாவும் கிரிமினல் தான். ஸோ அது அந்த பொண்ணுக்கு தெரியும் கிரிமினல் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. யார் அதுக்கு சொல்லிலாம் கொடுக்க தேவையில்லை. அதனால அந்த பொண்ணு என்னை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கும். என்ன, நான் உன்னை என்ன உதவியா கேட்குறேன்? ஒரு லைனில் உங்ககிட்ட ஆன்சர் கேட்குறேன். அந்த பொண்ணு யாரு, என்ன, உன்னை எதுக்கு அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க? உங்ககிட்ட அந்த ஒரு லைன் ஆன்சரை சொல்ல முடியாதனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதா? நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணு உன்னை அம்மான்னு கூப்பிட்டது உனக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எனக்கும் அப்பான்னு கூப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணு பழகிறது நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கூட மனசுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பழகுறா. ஆக்சுவலாக அந்த மாதிரி கேரக்டர்லாம் லைஃப்பில் கிடைக்கிறது வரும். ஸோ நல்லா தான் இருக்கு. அப்போ அது எனக்கும் நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் லைஃப்ல கிடைக்கிறது வரும். ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? வாய் முட்டு கம்முன்னு இருக்கணும். உனக்கே தெரியும் ஆன்சர். போக போக எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு வராமல் இருந்ததா டவுட்? சொல்லு. இல்லை, கடைசி வரைக்குமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட வாழ முடியாதா? அதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்ல, இன்னும் அந்த தாலியை போடல. ஏன் அந்த தாலி போடக்கூடாது? அம்மா, ஃபர்ஸ்ட் அந்த தாலி எங்க? அந்த தாலி என்கிட்ட கொடு. ஃபர்ஸ்ட் அந்த தாலி எங்க போச்சு? ஏண்டி, நீ வேணான்னு சொல்லும் போது அதை தூக்கி போடுறதுக்கும் வேணும்னு சொல்லும் போது அதை நீ போட்டுக்கிறதுக்கும் அது என்ன கழுத்துல போடுற செயினா? தாலிடி, தாலி. நம்ம ஊர் தமிழ்நாட்டுல தாலிக்கு எப்படிலாம் மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா? அது பொண்ணுங்க. ஆனா நீ அப்படி இல்லடி. இங்க பாரு, ரொம்ப பேசாதண்ணா. அதுக்கு தான் நீ வேல்யூ எல்லாம் பேசிட்டல்ல. ஆமா, இதுக்கப்புறமும் நிறைய வேல்யூ இல்லாம பேசுவேன். நான் வேல்யூ இல்லாம பேசுனதுனால தானே அதை கழட்டி என் மூஞ்சில விட்டு எறிஞ்ச. சோ இதுக்கப்புறம் அந்த வேல்யூவான பர்சனை அடிக்கலாம் வேற செய்ய போறேன். அதனால நீ மறுபடியும் தாலியை கழட்டி வீசினாலும் வீசிடுவ. அதனால அது என்கிட்டயே கொஞ்ச நாள் இருக்கட்டும். மொத்தமா பிரச்சனை முடியட்டும். அதுக்கப்புறம் நானே கட்டி விடுறேன். அப்பப்போ கழட்டி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். நீ இப்படியே இரு, நல்லாதான் இருக்கு. நீலாம் ஒரு மனுஷனே கிடையாது. ஆமா, நான் மனுஷனே இல்ல. நான் ராட்சசன் தெரிஞ்சுதானே என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க, என் கூட குப்பை கூட்டிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, முந்தானேத்து நீ என்னையவே மறக்க வச்சுட்ட. சொல்லு, ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டா. நீ அந்த தாலி கழுத்துல போட்டு இருந்திருக்கும் போது ஒரு முத்தம் கொடுக்கவே அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தாலியை கலட்டின நேரமா என்னன்னு தெரியல. அன்னைக்கு காலையில நீ கலட்டின, அன்னைக்கு நைட்டு சம்பவம். நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்குது. பாரு உதயா, அன்னைக்கு உன்னோட நிலைமை அப்படி இருந்துச்சு. என்ன பாவம் பார்த்து உனக்கு நான் பாவம் பார்த்ததுக்கு நீ இன்னைக்கு என் பல்ல பிடுங்க பார்க்குறல, மூஞ்ச பாரு போடா. அன்னைக்கு மட்டும் நான் அப்படி நடந்துக்கலன்னா நீ அன்னைக்கு பைத்தியக்காரனா இருப்ப. அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதான் உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இல்லடி, ஃபர்ஸ்ட் டைம் நமக்குள்ள எப்போ நடந்தது சொல்லு பாப்போம். ஒரு 4 வருஷம் இருக்குமா? உன் கழுத்துல நான் தாலி கட்டாததுக்கு முன்னாடி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்காததுக்கு முன்னாடி தானே நமக்குள்ள நடந்துச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் சொந்த வரல கூட நான் டச் பண்ணது கிடையாது. அதே மாதிரிதான் இப்போ நீ தாலியை கட்டி எந்த டைம்ல என் மூஞ்சில வீசுனேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாரு, ஒரே சம்பவமா போயிட்டு இருக்கு. உனக்கே அது புரியல. நீ காலையில கழட்டி வீசின, நைட் என்ன நடந்துச்சு சொல்லு பார்க்கலாம். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னமும் நிறைய கடுப்பாவ. என்ன, நீ கடுப்பாகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன். நீ மறுபடியும் தாலியை கழட்டி விட்டு என் மூஞ்சில விட்டு எறியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த தாலி என்கிட்ட இருக்கட்டும். தாலி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்குள்ள சம்பவமே நடக்கும். இல்லனா
கஷ்டம்தான். அது என்னமோ தெரியல, நம்ம லவ்வும் வித்தியாசம், நம்ம கல்யாணமும் வித்தியாசம், நம்ம சம்பவமும் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம் தான். அதுக்காக நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காமலாம் இருக்காதுன்னு இல்லை, அது அப்பப்போ நடக்கதான் செய்யும். ஸோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டி விடுறேன் என்ன. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பிரெக்னென்ட் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. ஒழுங்கா குடு உதயா, விளையாடாதா. என்கிட்ட கூட நான் போட்டுக்கிறேன், இல்லைன்னா நீயே கட்டி விடு. நல்லா இருக்குடி, கழட்டி மூஞ்சியை விட்டு எறிஞ்சிட்டு போவ, இல்லைன்னா என்கிட்ட கூட நான் நீயே கட்டி விடுங்க, அதுக்கு ஒரு இது வேற பேசுவீங்க. சரியான ஆளுதான். அது எப்படி நான் உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போதே தூக்கி வீசிட்ட, இப்பதான் நான் நல்லா எந்திரிச்சு உட்காந்துட்டேன்ல, அப்புறம் என்னடி தாலி சென்டிமெண்ட்? வாய் மூட்டு போடி. அதான் நான் தான் சொன்னேன்ல, ஒரு நேரம் நல்லா பேசுவ, நீ பேசுறத பார்க்கும்போது அப்படியே உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் போலே இருக்கும். அப்போ கொஞ்சம் மூஞ்சி முழுசா நான் சொல்றதை மூடிட்டு கேளு. ஆனா இன்னொரு டைம் நீ பேசும்போது அப்படியே கத்தி எடுத்து நல்லா வயிற்றுல குத்தி குடலை உருவி எடுத்து மாலையை போட்டுக்கணும் போல தோணுது. சரி போட்டுக்கோ. கோவமா வருது உதயா. சிப்போ உன்கிட்ட போய் தாலி கேட்ட மாதிரி போடா. இனிமே உங்ககிட்ட அதை நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடி என்ன மூஞ்சி முகரே விடா. ஏய் நில்லடி. நான் உண்மையை சொன்னேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ அதை தான் பண்ணுவ, அதை தான் நான் இப்போ டீசெண்டாக சொல்கிறேன். சரி ஓகே, இந்த பொண்ணுங்க அப்படிதான் சென்டிமெண்ட்ல கொஞ்சம் ஆள் அடிக்கடி அட்டாக் பண்ணுவாங்க. ஐ நோ, இவங்களெல்லாம் திருத்த முடியாது, என்னமோ பண்ணு. பாரதி, டாக்டர் என்னாச்சு? ஏதோ உள்ள சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு? மறுபடியும் சண்டையா? தயவு செஞ்சு அவர்கிட்ட சண்டை போட்டு மறுபடியும் அவரை ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க ப்ளீஸ். அவர் எப்போ ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு எனக்கு முழுமையாக தெரியுதோ அப்போனா தான் அவருக்கு மென்டலியாக என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தேவையில்லாமல் சண்டை போடும்போது அவர் டென்ஷன் ஆகி அவருக்கு மயக்க வருது இல்லை. இல்லை அபி டாக்டர், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். அன்னைக்கு கோவத்தில் நான் தாலி தூக்கி அவர் மூஞ்சில விட்டறிஞ்சேன். இப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி கூடுற நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, நீ மறுபடியும் என்கிட்டே கழட்டி கொடுத்துருவ, ஏன்னா அப்படி சில சந்தர்ப்பத்தை நான் உருவாக்க போறேன் அப்படிங்கிறான். அந்த சந்தர்ப்பம்லாம் சம்பவமா போய் முடியும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போட்டுக்கலாம் அப்படிங்கிறான். உதயா அப்படி பேசுறேனா தான் ஆச்சரியம் பாரதி. அந்த குடும்ப ரத்தம் அப்படி வளர்ந்துருக்கேன்ல, எனக்கு தெரியாதா? எங்க நம்மளை பத்தி புகழ்ந்த சத்தம் கேட்டுச்சு. அண்ணி நீங்களா? என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, நானே உங்க அண்ணனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. நம்ம வேற கோவத்துல தாலி வேற கழட்டி அவர்கிட்டே கொடுத்துட்டோம். சரி கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். உங்க அண்ணன் தாலிக்கு மரியாதை கொடுத்து அந்த தாலிய கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னும் அவர் உங்களை அடிக்க வேண்டியது இருக்கான், மிதிக்க வேண்டியது இருக்கான், உதைக்க வேண்டியது இருக்கான். பாரதி இத்தனை கண்டிப்பா இருக்கா என்ன? ரொம்ப தாண்டி உனக்கு ஆசை, மூஞ்ச பாரு. இத்தனையும் இருக்கான். அவர் இத்தனையும் முடிச்சிட்டு தான் அத நான் உங்ககிட்ட தருவேன்னு சொல்லி சொன்னாரு. என்னது? இல்ல சத்யன், தாலி கழட்டி போட்டா உதயா உயிருக்கு ஆபத்து இல்லையா, அப்பதான் அவரு ரொம்ப ஆரோக்கியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ அதுக்கு நீ என்ன சொல்ல வர? இல்ல தாலி போட்டிருக்கிறது வேஸ்ட்னு சொல்ல வந்திருக்காரு உங்க அண்ணன். சோ அதனாலதான் நானும் யோசிக்கிறேன். ஏய் இங்க பாரு, அவன் போதில உளறிட்டு இருக்கான்னா கம்மனரு. இப்ப எதுக்கு அவனை நீ தாலி பாக்குற? பிச்சரும் பாத்துக்கோ. 15 வருஷமா கழட்டாத ப்ராப்பர்ட்டி இப்ப கழட்டி வீசிடாத. ஓ உங்களுக்கு உங்க பிரச்சனை இல்ல அண்ணி, உங்களை நான் வாழ வைக்கதான் நீ ட்ரை பண்ற. சோ அப்பப்ப என்னையும் வாழ வைக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அண்ணி. சோ இப்போ கொஞ்சம் நீங்க போய் வாழ்றீங்களா? சரி முடிஞ்சா வாழுங்க, ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஐ நோ. அது எப்படி? தாலி கழட்டி போட்டாலும் நீங்க வாழ்க்கையை வாழ்றீங்க, லைஃபையும் ஸ்டார்ட் பண்றீங்க. தாலி போட்டிருக்க நாங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண கூடாதா? ஏண்டா உன் குடும்பத்துல ஏன்டா தாலி பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு? தாலிக்கு உன் குடும்பத்துக்கு ஆகாத என்ன? இல்லடி, பிரச்சனைன்னு வரும்போது பேசணும்ல. சரி நான் வரேன், என்ஜாய். எங்கடி போற? இரு வரேன். பின்னாடி வந்தா உங்களுக்கு செருப்பு பிஞ்சிரும். பிஞ்சாலும் பரவாயில்ல, நான் தச்சுக்கிறேன், நான் வரேன். என்ன போன திரும்ப வந்துட்ட? என்ன பண்றது, இங்க தானே தூங்கணும், அதான் வந்தேன். என்ன பிரிஞ்ச உன்னால இருக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஆளை பாரு, கோஸ்ட் போறலாம். சரி தூங்கலாமா? இருந்தா நீ பேசுறத மன்னிக்க மாட்டேன்னா ஆளு மூஞ்சிய போடா. நீ வாடி. உன் கூட நான் தூங்க மாட்டேன், நான் போய் கீழே படுத்துக்கிறேன். அப்ப நானும் கீழே வருவேன். எதுக்கு நீ கீழே வந்து படுக்கிற? ஆள பாரு, போ. சண்டை போட்டுட்டா தனித்தனியா தான் தூங்கணும். அப்பனா தான் நான் ஒன்னா தூங்குவேன். மூஞ்சி பாரு, போடா. சரி சரி. வராதேன்னு சொன்னாதான் பின்னாடியே வருவேன், அப்படித்தானே? பொண்டாட்டி லாங்குவேஜ்ல வராதேன்னு சொன்னா வான்னு அர்த்தம், பிடிக்கலன்னு சொன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். இத சொல்லி கொடுத்தது என் பொண்டாட்டி அபிதான். மூஞ்சி பாரு, போ. சரி அது விடு. அப்புறம் என்ன அபி, கரெக்டா இருந்துச்சா? ஏன்? இல்ல ட்ரெஸ் சைஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஏன்? இல்ல மறந்துட்டனா, இல்ல ஒருவேளை நீ அளவு மாறிட்டியோன்ற எண்ணத்துல? இங்க பாரு சத்யன், அவ்வளவுதான் உன் லிமிட். என்ன ஏதோ எடுத்துட்டு வந்த, நானும் வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டேன் என்ன? ஸோ அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பேச தேவையில்ல. நான் எக்ஸ்ட்ராலாம் பேசல. அப்படியும் ஒருத்தவங்களுக்கு
ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, ட்ரெஸ் சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை மாத்திட்டு வரட்டுமா அப்படிலாம் கேட்போம்ல. ஸோ அப்படி ஒரு இன்டென்ஷன்ல உன்கிட்ட நான் கேட்டேன். நீ எப்படி கேட்குறேன்னு எனக்கு தெரியும்டா ஃப்ராடு. என்ன அத்தை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. ம், இங்கே பாரு, உன்னை பற்றி உனக்கு தெரியறதை விட எனக்கு தான் அதிகமாக தெரியும். எந்த நேரத்தில் எப்படிலாம் பேசுவ, உன் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ தேவையில்லாமல் எல்லாரும் இது கூட கம்பேர் பண்ணாத. ம், சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க விட மாட்டீங்க என்ன? பாரு சத்யன், எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான், ஓகேவா? பாரு, உங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, உங்கள் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் நான் பார்க்கணும்னு நீ நினைக்கிற, ஓகேவா? அந்த ஒரு எண்ணத்தில் நீ பண்ணுறது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாமல் அட்வான்டேஜா என்கிட்ட பேசாத. இப்போ எதுக்குடா வந்த கிட்ட? இல்ல, நீ தான் சொல்ல மாட்டியே கரெக்டா இருக்கா இல்லையான்னு. ஸோ அதான் கண்ணாலே அளவு எடுத்துக்கலாம், கரெக்டா இருக்கா இல்லையான்னு கிட்ட வந்து பார்க்கலான்னு. அதான் கிட்டக்க வந்து நிக்கிறேன். நல்லா தான் இருக்கு, கரெக்டாகவும் இருக்கு, பரவாயில்ல. ஒரு எமர்ஜென்சிக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நீ ஏத்துக்கிட்ட. கூடிய சீக்கிரமே என்னையும் ஏத்துப்ப. அதே மாதிரி நான் சாகர நிலைமை வந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்படியா? ஏத்துக்க மாட்டேன். ஏற்றுக்க மாட்டேன். ஏத்துக்க மாட்டேன். மாட்டேன். என் கண்ணை பார்த்து சொல்லு, ஏத்துக்க மாட்டியா? ஏற்றுக்க மாட்டேன். அபி, தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே, தூண்டி தூண்டி தீனை ஒட்டுகிறாயே. நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தீனை ஒட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்கள் ஆயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயிரமானது. இருவரே பார்க்கும் படர் விழா, திரையிடும் மோக திருவிழா. பார்வினோரம் சாய்ந்து கூன காதிடு, போதும் என்ற போதும் நீ கேட்டு வாதிடு. வேர்வரை சாய்க்காமல் முதல் புயல் முடியாது, காமன் தீர்வித தீர்வித வேர்வையில் மூழ்கிடு. என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டு. அபி, என்ன? இல்ல, சாகுற வரைக்கும் ஏத்துக்க மாட்டேன், சாகுற வரைக்கும் வாழ மாட்டேன் இப்படிலாம் சொல்ற. ஆனா நான் கிட்ட வந்து உரிமையோடு நான் டச் பண்ணும்போது அதை மட்டும் அப்சர்வ் பண்றேன். உன்னால அதை தடுக்க முடியல. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல என் அபி கூடிய சீக்கிரமாவே என்கிட்ட வந்து சேர்ந்துருவான். இவ்வளோ நாளா உனக்கு விருப்பம் இல்லாம உன்னை ஏதேதோ பண்ண கரெக்டு தான். ஆனா இதுக்கப்புறம் என் அபியோட விருப்பம் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன். இப்போ கூட உன்னை நான் உரிமையோட டச் பண்ணும்போது கண்டிப்பா உன்னை நீ எனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருப்பேன். அது எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும். ஒரு டாக்டராகவும் ஒரு புருஷனாகவும் ரெண்டுமாவா இருந்து நான் சொல்றேன். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல டச்சஸ் மட்டும் போதும், மற்றபடி வேற எதுவும் அங்கே அவசியமா இருக்காது. அதுவும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அபி. ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணி உன்னை நான் எடுத்துக்க முடியும். பட் நான் அதை விரும்பல அபி. எனக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என் அபி இப்படி நடந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம்தான் என்னை அக்செப்ட் பண்ண முடியாம உன்னை தடுக்குது. 15 வருஷமா எனக்கு தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் தான். அதை என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது அபி. 1 வருஷமா உன்னை நான் காக்க வச்சேன், என்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணி அவ்வளோ தூரம் என்னை லவ் பண்ணிட்டு இப்போ இந்த அளவுக்கு என்னை தூக்கி எறிஞ்சு 15 வருஷமா என்னை விலக்கி வச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ரீசன் இருக்கு. ஆனா அது என்ன தப்புன்னு என்னால யோசிக்க முடியல அபி. ஸோ கூடிய சீக்கிரமாவே அது என்னன்னு யோசிச்சு அது என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு முழு மனசாவே என் அபி பழையபடி என்கிட்ட பேசுவா, என் கூட வாழ்ற மாதிரி
ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன். இங்கே பார் சத்யன், அந்த ரீசன் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் உங்ககிட்ட 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன்ல, உதயாவை நீ அடிச்சிட்ட. ஆனால் அந்த விஷயத்துக்கு அவரை அடித்ததுக்காக நீ தான் ரொம்ப மறுநாள் கஷ்டப்பட்ட. உனக்கு அது தெரியும்ல? எவ்வளோ அழுத நீ மனசளவில் எவ்வளோ அழுத, எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உன் கூடவே இருந்து நான் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை 15 வருஷமாக பிரிஞ்சேன் அப்படிங்கிற ரீசன் உனக்கு தெரிய வரும்போது என்னை விட நீ தான் அதிகமாக கஷ்டப்பட போகிற, அணுவணுவாக கஷ்டப்பட போகிற. அடுத்து நீ வாழ்கிற வாழ்நாள் முழுவதுமே நீ கஷ்டம் மட்டும்தான் பட போகிற. அந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டேனா? அவ்வளோ பெரிய கொடுமையாடி உனக்கு நான் பண்ணேன். ஆமாம், பண்ணிட்டேன். ஆனால் அதை நீ தெரிஞ்சு பண்ணியா இல்லை தெரியாமல் பண்ணியான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ பண்ணிட்ட. எந்த ஒரு பொண்டாட்டிக்கும் ஒரு புருஷன் பண்ணக்கூடாத துரோகத்தை நீ பண்ணிட்ட. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத. இன்னும் எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் நம்மளாம் இருக்க போகிறோன்னு தெரில. இருக்கிற கொஞ்ச நாள் நீ உன்னோட உலகத்தில் தனியாரு, நான் என்னோட உலகத்தில் தனியாக இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ரீசனை நீயே கண்டுபிடிச்சி உனக்கு நீயே தண்டனை கொடுத்த மாதிரி எதையாவது பண்ணிடுவேன். இப்போ நீ எப்படி ஹாப்பியாக இருக்கியோ அப்படியே இரு. என்ன, உனக்கு நீ தண்டனை கொடுத்துக்காத. அந்த ரீசனை தேடி கண்டுபிடிச்ச தள்ளு. அப்படி நில்லு அபி, ஏன் போற? இல்லை சத்யன், சரி வராது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு ரீசனை தேடாத. நீ முதல்ல இங்கிட்டு வா. சத்யன், விடு சத்யன். ப்ளீஸ் அபி, போகாத. பார் சத்யன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ ரீசனை தேடி கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நீ மனசளவுலேயும் உடஞ்சிருவேன், உடம்பளவுலையும் உடஞ்சிருவ சத்யன். அதனால் இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ கூட என் மேல வச்சிருக்க லவ் தான் உன்னை அப்படி தடுக்குது. மனசாட்சி இல்லாம பேசாதடி. உன் மனசுல நான் தான் இருக்கேன். என்ன பிரிஞ்சிருக்கோம் தான், இல்லைன்னு சொல்லல. என்ன ரீசன்னு எனக்கும் தெரியல. என்ன அதனால கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்றேன். ஆனா அது நீ கண்டுபிடிக்க வேணான்னு சொல்ற. ஆனா என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் அப்படி இருக்க. நீ இப்பெல்லாம் பண்ணடா, நீயும் ஒரு கிரிமினல் தான் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்த. ஆனா இப்போ இந்த ரீசன் நீ தெரிஞ்சுக்கிட்டனா இதை நீ தாங்க மாட்டேன்னு சொல்ற. என் மேல லவ் இல்லாம இதை நீ சொல்லுவியாடி? நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் அந்த ரீசனை நான் வேகமா கண்டுபிடிக்கணும். நான் சீக்கிரமாவே கண்டுபிடிப்பேன். சத்யன், நான் தேவையில்லைன்னு சொன்னா விட்டுரு. நீ தேவையில்லாமல் எதையும் பண்ணாத. நானே உனக்கு தேவையில்லைன்னு நீ சொல்லிட்ட. ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு நான் காணாம போனா உனக்கு என்ன? ஸோ உனக்கு இல்லாம போறதை விட இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு கூட நான் ரெடியா தான் இருக்கேன். இங்கே பாரு, அவ்வளோதான். என்ன, நீ நீ உனக்காக இரு. நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இங்கே பாரு, இப்போது உங்கள் அண்ணன் கிடச்சிட்டாரு. காணாமல் போன உங்கள் அண்ணன் இப்போது உங்ககிட்ட வந்துட்டாரு. நீ உன் ஃபேமிலி, உங்கள் அண்ணனு எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. நல்லா இருக்குடி. அது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ. நான் நீ இல்லாம எப்படி சந்தோஷமா இருக்கிறது சொல்லு? என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷமே நீதான். அந்த சந்தோஷத்தையே பறிச்சுட்டு 15 வருஷம் எங்க போனே தெரியாம திரும்ப வந்திருக்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் உன் லைஃப்பில் இல்லை, இனி வரமாட்டேன், உன் கூட வாழ மாட்டேன்னு. அப்படியே ஒரு வேளை அந்த ரீசனை நீ தேடி கண்டுபிடிச்சாலும் நீ அழதான் போகிறேன்னு உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா நான் 15 வருஷமாக அழுதுட்டேன். இதுக்கு மேலே அழுகிறதுக்கு என் கண்ணில் கண்ணீர் இல்லை. ஒரு நைட்டு நான் நிம்மதியாக தூங்கினதில்லை. அதை நினச்சி தான் நான் அழுது நொந்து செத்துருக்கேன். இப்போ ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? சரி, ஓகே. அப்போ குறை காலம் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம், சின்ன வயசில் காணாமல் போன உன் அண்ணன் கிடச்சிட்டான். இனி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. நீ சந்தோஷமாக இரு, எனக்கு அதுவே போதும். நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் உன்னை 15 வருஷமாக நான் தேடாமல் இருந்தேன். தயவு செஞ்சு அந்த ரீசனை கண்டுபிடிச்சி நீ உன் சந்தோஷத்தை தொலைச்சிடாத. சரி, ஓகே. அந்த ரீசனை நான் தேட வேணாம், அப்படித்தானே? ஆமாம். சரி, ஓகே. நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படுவியா? நீ பண்ண ஃப்ராடுத்தனத்தெல்லாம் நான் என் மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் உன் குடும்பத்துக்காக நீ நல்லா இருக்கேன்ற பட்சத்தில் நீ நல்லா இருந்தா நான் சொல்லிட்டு போவேனே தவிர உன்னை நான் அழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கல. சரி, ஓகே. அப்போ நீயும் ஒரு பொண்ணு பார்த்து கொடு. என்னது? இல்ல, ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்க. ஃபாரின் கல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. அங்க ஒர்க் பண்ண ஃபாரின் டாக்டர்ஸ் அப்புறம் நர்ஸ் அந்த மாதிரி யாராவது
ஸோ ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா, அவங்கள யாராவது எனக்கு செட் பண்ணி விடு. ஏன் டாக்டரே தான் உனக்கு வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு டாக்டர்லாம் தேவையில்ல. எனக்கு அடக்க உடக்கமா, எதிர்த்து பேசாம, ஒரு மாதிரி கோவப்படாம நல்ல தமிழ்நாட்டு பொண்ணா வேணும். டேய், ஏன் இதுக்கு முன்னாடி நீ தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணாம வேற யார் கல்யாணம் பண்ண? ஐயோ, நான் தமிழ் பொண்ணா கல்யாணம் பண்ண சரியான பஜாரியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு தடவை தப்பு பண்ணது திரும்ப திரும்ப பண்ணக்கூடாதுல்ல, நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும்ல. அதனால இப்போ நான் சொல்றது கேட்குற பொண்ணு, அடக்க உடக்கமான பொண்ணா எனக்கு வேணும். இங்க பாரு, உன் முகர கட்டிக்கலாம் ஒரு தடவை கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். என்ன இதுல ரெண்டாவது மேரேஜ் வேற துறைக்கி கேக்குதோ? ஏய், நீ தானடி சொன்ன ஒரு கடத்துக்கு நான் சந்தோஷமா இருக்கணும்னு. அதனால தானே நான் உன்னை பொண்ணு பார்க்க சொல்றேன். நான் சந்தோஷமா இருந்தா நீ தானே அப்படி மனசு நிறைவோட என்ன வாழ்த்திட்டு போற. எப்பார் சத்யன், இப்ப கேட்டுக்கோ. என்ன? நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணனா? பண்ணல. அதே மாதிரிதான் நீயும் கல்யாணம் பண்ணக்கூடாது. சரி, அப்ப நீ வந்து சேர்ந்து வாழு. வா, நம்ம வாழலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுவும் நம்ம வீடு தான். ஏன் இந்த வீட்டுல நம்ம ஒரு தடவை கூட பேச்ச மாட்டாத, கொன்றுவேன். இல்ல, இந்த பெட்ரூம்லயே நமக்கு பல தடவை. சத்யன், இங்க பாரு, என்னால சேர்ந்து வாழ முடியாது, புரியுதா? இங்க பாரு, தாலி போட்டிருக்கேன்ல, நல்லா பாத்துக்கோ. நீ எனக்கு வாங்கிட்டு கொடுத்த பத்திய லட்சுமி காசு அந்த தாலி தானே போட்டிருக்க, உனக்கு மாத்தி போடல. நீதான் என் புருஷன்னு சொல்லியிருக்கேன்ல. சோ அப்படி இருக்கும்போது நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கல. இதுக்கப்புறமும் உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். நீ வந்து கஷ்டப்படணும், தனியா கஷ்டப்படணும். ஏய், நீ தானே நீ சந்தோஷமா இருக்க சொன்னா? அத நான் தெரியாம சொல்லிட்டேன், எரேஸ் பண்ணிடு. நீயும் கஷ்டப்படு, நானும் கஷ்டப்படுவேன், புரியுதா? ஆனா நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், புரியுதா? இது என்னடி லாஜிக்கா இருக்கு? ஆமா, இதான் லாஜிக். தேவையில்லாம இதுக்கப்புறம் ஏதாவது வந்து பேசின நான் டென்ஷன் ஆயிடுவேன். வாங்கி கொடுத்த சுடிதார போட்டுட்டேன்னு ஒரு பிட்டு போட்டு 9 பிட்டு போட்டுட்டு இருக்க. போடா அவளு மூஞ்சி விடு. அது என்னடா, உனக்கு பீஸா வேணும்னா மட்டும் என்ன வந்து ட்ரை பண்ண சொல்லிட்டு இருக்க? பா, அம்மா செஞ்சா அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா, அதாப்போ உன்னை கூப்பிடுற. உனக்கு புரியலையாப்பா? என்ன டாடி புரியாம இருக்கீங்க? என்ன சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க? இது மட்டும் அம்மா காதுல விழுந்துச்சு அவ்வளவுதான். விழுந்தா தானே, அதனாலதான் உங்களை கிச்சனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். சரிப்பா சரிப்பா, சீக்கிரமா சமைங்க, பசிக்குது. ஆகிட்டு இருக்கலடா ஒரு வீடியோ காலு. அது குட்டி சித்தி, காரத்தை கம்மியா போடு, ஓ இஷ்டத்துக்கு போடாத. வாய் மூடி, எனக்கு என்ன சமைக்கவே தெரியாதா? வந்துட்ட. எனக்கு சமைக்க தெரியாதனால சித்தி சொல்லிட்டு இருக்கேன். குண்டம்மா, வாய் மூடி திருடி. ஐ இன்பா இன்பா. அது என்ன, இங்க போன அட்டெண்ட் பண்ணிட்டு அங்க ஒரு ஆளு மிரட்டுறது? எப்ப பார்த்தா எல்லாத்தையும் மிரட்டிட்டே இருக்கிறது வேலை என்ன? அவன் எங்க போன இன்னைக்கு ஆளவே காணோம். முக்கியமான ஒரு விஐபி பார்க்க போயிட்டேன்பா, அதனால தான் உன்னை என்னால மீட் பண்ண முடியல. உன் மீட்டிங் என்னால கேன்சல் பண்ண வேண்டியதா போச்சு. சரி, நீ வருத்தப்படாத, நான் நாளைக்கு வந்து உன் கூட மீட்டிங் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்ப நமக்கு நிறைய ஃபேன்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க, அதனால ஒவ்வொருத்தரா மீட் பண்ணிட்டு வரனால நீ என்னோட கியூ லைனுக்கு போயிட்ட, அதனால தான் இன்பா. ஓ, நாங்க கியூல நிக்கணும். கியூ லைனுக்கு போயிட்டுமா? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. முத பேசி பழகினது என்கிட்ட தான். அப்புறம் நான் என்ன கோபுரத்துல குரங்கேறி உட்கார்ந்துட்டு மாதிரி உட்கார்ந்திருக்கேன்? கிச்சன் மாதிரி தெரியுது. ஓ, சமையல் பண்றியா நீ? இங்க கூட என் சித்தி தான் சமையல் பண்றாங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் வராது. எங்க டாடி சமைச்சிட்டு இருக்காரு, நான் கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அதானே, இருக்கிறவங்கள பூரா வேலை வாங்க. என்ன, இங்க கூட என் சித்தி தான் சமைச்சிட்டு இருக்கா, தெரியுமா? ஏய் சுமாரி, யாரு அது இந்த அளவுக்கு பேசுறது? ஓ, உன் சட்டில ஒண்ணா? ஐயோ இல்ல இல்ல, அப்பலாம் கிடையாது. நான் இம்மாவோட ஃப்ரெண்ட். இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ப்பா. நீங்களும் வேணா பேசுங்க, வாங்க. குட்டி, எங்க அப்பா பேசுறாராம், பேசு. யாரு? ஹலோ? அவகிட்ட ஹலோ எல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆக வேணாம்ப்பா, ஹாய் மட்டும் சொல்லுங்க. ஊர் வாய் உலக வாய் பேசுவாப்பா. ஆடிட் முடிச்சிட்டு இருக்கப்ப எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம. உன் வீட்டு அட்ரஸ் மட்டும் குடின்பா, உன்ன வந்து என்ன பண்றேன்னு பாரு. ஹாய், உங்க பேர் என்ன? எடுத்தவன பேர் தான் கேப்பீங்களா? உங்களை எங்க பார்த்த மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்கு. உங்களுக்குமாப்பா? ஐயோ கடவுளே, யாரதான் இவ பார்க்காம இருந்திருக்கான்? எங்கயாவது ரோட்ல ஐஸ்கிரீம் வாங்கி திங்கும் போது பார்த்திருப்பீங்க. அவன் கிடக்குறான். உன் பேர் என்ன? நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் அடுத்தவங்க கிட்ட டக்குனு பேர் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க பேர் சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நான் என் பேர் சொல்றேன். பெரியவங்க கிட்ட அப்படி பேசாதடி. ஏய், அப்படியே பேசுவ படி. ஓ அப்படியா, சரி சொல்லிடுவோம். என் பேரு அருள் செல்வம். அருள் செல்வமா? இது மாமாவோட அப்பா பேர் மாதிரியே இருக்கே. ஏ லூசு, ஏன் அருள் செல்வன் இந்த உலகத்துல அவர் மட்டும்தான் இருக்காரா? அப்படிலாம் இல்லைல்ல, அதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற? நீ மூட்டு வேலை பாரு. ஓ அருள் செல்வமா? ஆனா நீங்க ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கீங்களே. பேசாம உங்களுக்கு நான் டை அடிச்சு விடுவேன். நீங்க ரொம்ப யங்கா இருப்பீங்க. யங்கா இருந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்களை பார்க்கும்போது என் பாச பார்க்குற மாதிரியே இருக்கு. பாசா? அது யாரு? ஆகா, பஞ்சாயத்து எடுத்து விடுறாளே. ஏய் அப்பா, போன கொடுங்க அப்பா, அவகிட்ட பேசாதீங்க, போன கொடுங்கப்பா. இல்லடா, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா பேசுது. உன் பேர் சொல்லு. என் பேர் சொன்னல, உன் பேர் என்ன? அவர் ஒரு ஆளு, ஒரு நாள் சொல்றேன் என்ன. அவரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரான கேரக்டர், ஆனா ரொம்ப கோபப்படுவாரு. ஆனாலும் அவர் கோபப்படுறது ஒரு நியாயம் இருக்கும். அவரை பத்தி எனக்கு எல்லாம்
சஹானா பேர் நல்லா இருக்கே, கியூட்டா பேசுற நீ. உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதானே எவன்கிட்ட பேசினாலும் சரி எப்படித்தான் மனசை பதிவு கொடுக்குறானே தெரிய மாட்டேங்குது. ஏய் என்னத்தவெல்லாம் வச்சு சுத்துற நீ. சும்மாடா, எவ்வளவு அழகா பேசுது முத்து முத்தா. சரி உனக்கு என் நம்பர் கொடுக்குறேன். இவன் போன்ல இருந்து என்ன மெசேஜ் அனுப்புறேன், நீ என் நம்பருக்கு சேட் பண்ணா நம்ம 2 பேரும் பேசலாம். போற அம்மா கிட்ட போய் மா சின்ன பிள்ளைங்கெல்லாம் பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாரு போய் சொல்லி தரடா. போடாடே போடா போய் சொல்றான். அவ்வளவு பயம் விட்டு போச்சு. இருங்க போட்டு தரேங்க. சரி போன கொடுங்க. போடா தர முடியாது, நான் பேசுறேன். அப்புறம் உங்க அப்பா அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் ராட்சசி. எங்க அப்பா எனக்கு யாருமே தெரியாது. என்னதான் அம்மா பேரு ராட்சசியா? என்னமோ சரிதான். சரி நான் கியூட்டா பேசுறேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் என்ன, ஓகேவா? பாய். நீங்க கூட நல்லா கியூட்டா தான் பேசுறீங்க. நானுமே உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். சரிடாமா. சித்தி இங்க வந்து பாரு இன்பாவோட வீட. நல்லா இருக்கீங்களா? ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். காலையில தானே பார்த்தோம், அதுக்குள்ளேயுமா எனக்கு குக் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா, குட்டி தான் மேகி கேட்டா. அக்கா இன்னைக்கு வீட்டுக்கு வரலையா, அதனால நான் மேகி செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ அது மேகி இல்ல, அதுக்கு பேர் சேமியா. உனக்கு என்ன அதுக்கு பேர் சேமியா? நீ மூடி ஆன பாரு. நீ போய் தாத்தா கிட்ட சொல்லி மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லு போ. ஓ அப்படியா? மோட்டரை போடவே இல்லையே சித்தி. எங்கிட்ட இருந்து மோட்டர் ஆஃப் பண்றது போடாத மோட்டரை. சரி சித்தி நான் போய் போட்டு ஆஃப் பண்ணிட்டு வரட்டா. போடி. அவன் கிடக்குறான். அவ போயிட்டான். சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா சமைச்சிட்டு இருந்தாரு, நான் சும்மா இருந்தேன். அதான் குட்டி வீடியோ கால் பண்ணவும் நானும் பேசினேன். சரி ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் குக்கிங்கை பாருங்கள், நாளைக்கு நம்ம காலேஜில் பார்த்துக்கலாம் என்ன. நான் நல்லா தான் சமைப்பேன். அவ சும்மா தான் சொல்றான். நான் வேணா நாளைக்கு குக் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே வைக்கட்டுமா? ம். என்ன சார் தூங்கலையா நீங்க? இல்ல தூக்கம் வரல. என்ன பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார். ஓகே சார், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதெல்லாம் கரெக்டு தான். சத்தியன் உங்களை அடித்ததுனால நீங்கள் என்ன மனசில் யோசிச்சுட்டு இருக்கீங்க? திரும்ப அவனை அடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். திரும்ப அடிக்கணும் அப்படின்னா? இல்ல, என்ன அடிச்சு எனக்கு ரத்தம் வந்துச்சுல, சோ அவனுக்கும் ரத்தம் வரணும். அந்த அளவுக்கு அவனை அடிக்கணும். இல்லை சார், அது வந்து நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் பொறுமையா. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்கணும்னா அபி, அது என் மைண்ட்லயே ஏறாது, என் மனசுலயும் ஏறாது. அன்னைக்கு வந்து பக்கமா பேசிட்டு போனீங்க பாத்தீங்களா, எதுவுமே என் மைண்ட்ல ஏறல. ஏன்னா என் கேரக்டர் என்னன்னு என்னாலேயே கெஸ் பண்ண முடியாது. சோ இது தேவையில்லாத வேலை. நான் ரெக்கவர் ஆயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்களோட டியூட்டி ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், ஓகேவா? ஸோ நீங்க கிளம்புங்க. ஸோ நானும் பாரதியை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன். இல்லை சார், இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கிளம்ப முடியாது சார். கிளம்ப முடியாதா இல்ல கிளம்ப விட மாட்டீங்களா? இல்லை சார், எனக்கு புரியல. கிளம்ப விட மாட்டீங்களான்னா நான் தான் இருக்கேன், அப்புறம் பாரதி இருக்காங்க. இதில் கிளம்ப விடாம புரியல. என்னையும் பாரதி சொல்கிறீங்களா? எங்க அவன்? உதயா சார். இல்ல எங்க அவன் சொல்லுங்க. இல்லை சார், அது வந்து போயிட்டு அவனை வர சொல்லுங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். போங்க. ஏன்னா மானம் பிரிஞ்சு புலி காட்டுல தனியா இருக்கவே இருக்காது. காட்டுல கண்டிப்பா மானும் புலியும் இருந்துதான் ஆகும். புலிக்கு பசிக்கும் போது மானை கண்டிப்பா வேட்டையாடி தானே ஆகணும். அப்போ கண்டிப்பா புலி மான் இருக்க காட்டுல புலி இருக்கதான் செய்யும். எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருப்போம். அவன் எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க போய் கூட்டு வாங்க. ஒளிச்சு வச்சலாம். இதுக்கப்புறம் கண்ணாமூச்சி விளையாட வேணாம். ஒரு நிமிஷம் சார். சத்யன் சொல்லு. எங்க அவன் போயிட்டானா? போய் தூங்கிட்டானா? நீ ஏன் தூங்கியிருப்பானே? அப்படிதான் நான் வெளியே போய் தூங்க முடியும். சொல்லு. இல்லை சத்யன், அவர் போகலை. சோஃபால கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. ஏன் காத்தோட்டமா உட்காந்துருக்கானா? இல்லை, உனக்கு உங்கள் அண்ணன் ரெக்கவர் ஆகணுமா? ஆமா, இதுல என்ன டவுட் இருக்கு? அதுக்கு தானே உட்காந்துருக்கோம். நைட்டு பகல தூங்காம ஹாஸ்பிட்டல் கூட போகாம. சரி ஓகே, உங்கள் அண்ணன் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா நீ தான் முயற்சி பண்ணணும். ஏன் நான் என்ன முயற்சி பண்ணணும்? அதான் ஏற்கனவே பண்ணிட்டு தானே இருக்கேன். உனக்கு ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது மயக்கமா இருக்கும்போது அவனையும் நான் போய் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டாக்டர் நான் என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே இருக்கேன். பாரதி அன்னிக்கிட்ட நல்லா பேசுறேன். எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கேன்ல. இது மட்டும் பத்தாது. அவர் மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு குறைச்சாதான் நம்மளால் மென்டலி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஐ மீன் நீ சொன்ன ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்க முடியும். நான் சைக்காலஜி படிச்சிருந்தா மட்டும் பத்தாது சத்யன். அவர் அவரோட உடல்நிலையும் அதுக்கு
ஏதுவா பொருத்தமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் மென்டலி என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதான் அன்னைக்கு டியூப் லைட் ஆஃப் பண்ணப்பயே எல்லாம் சரியாயிடுச்சுலடி. அதான் அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா? அப்புறம் என்ன, அவன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அன்னைக்கே போயிருக்குமே. இங்கே பாரு, அவங்கவுங்க பக்கம் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க தான் குறைக்கணும். ஸோ உதயாவுக்கும் பாரதிக்கும் அவங்க 2 பேத்துக்கு இடையில இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணாங்க. ஐ மீன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருந்துச்சோ அது அன்னைக்கு நைட்டே முடிஞ்சிருச்சு என்ன. பட் இப்போ எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ் லாஸ்ட்டாக உருவாகினதுக்கு காரணம் நீ தான். ஸோ அவரை நீ அடிச்சு ரத்தத்தை வர வச்சிருக்க. உதயாவை பார்த்தாலே அவர் திருப்பி அடிப்பாரு. ஆனால் நீ போய் அவரை அடிச்சுட்டே வந்திருக்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீ தானே சத்தியன் குறைக்கணும். புரியல, என்ன சொல்ற நீ? உங்க அண்ணன் நீங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். என்னடி சொல்ற? எப்படி இது நடந்துச்சு? அவனுக்கு ரத்தம் வந்த மாதிரி உனக்கும் ரத்தம் வரணும்னு அவன் ஆசைப்படுறான். ஸோ அதனால போய் அடி வாங்கிட்டு வா. எது? ஏய், அவர் அப்படிதாண்டா சொன்னாரு. எனக்கு ரத்தம் வந்துச்சுல, அவனுக்கு ரத்தம் வரணும், கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அதுவும் நீங்க இருக்கிறத அவன் அப்பட்டமா கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கண்டுபிடிச்சான் தான் எனக்கும் தெரியல. ஸோ அதனால போயிட்டு அடி வாங்கிட்டு வா. வலிக்கும் அப்படியே அடிச்சா என்னால வலிக்காக முடியாது. அதுக்கு நீ திரட ஒளிஞ்சிருந்தேன். நீ அடிக்கும்போது அவனுக்கு வலிச்சிருக்கும்ல, அதனால அவன் உன்னை அடிக்கும்போது திரும்ப வலிக்கதான் செய்யும். நீ தான் சொன்னியே, என் அண்ணன் எனக்கு எல்லாமே அண்ணன் தான், நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு பாட்டு பண்ணீங்கல்ல. போய் அடி வாங்கிட்டு வா. என்னடி இப்ப என்னடி பண்றது? தம்பி உந்தன் உள்ளம்